வணக்கம். இன்னைக்கு 8051 டைமர்ஸ் பத்தி படிக்கலாம். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம ரெண்டு டைமர் இருக்கு. டைமர் 0 அண்ட் டைமர் 1. அதில் 4 வகையான மோட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் மோட் 4 டிஃப்ரெண்ட் மோட்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் டயக்ராம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைமருக்கு வந்து ஒரு 16 பிட் கவுண்டர் இருக்கும். அது வந்து டைமர் ரெஜிஸ்டர் லோவர் அண்ட் டைமர் ரெஜிஸ்டர் ஐ. ஸோ ரெண்டு 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் கலந்து 16 பிட் ரெஜிஸ்டர் ஆகும். அப்புறமா ஒரு ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட் இருக்கு. ஸோ இந்த டைமர் இல்லை கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா, அதாவது எஃப்எஃப்லேருந்து 0க்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாக்கா அந்த சமயத்தில் இந்த டிஎஃப் ஃப்ளாக் செட் ஆகி இன்டரப்ட் எனேபிள் ஆகிருந்தால் இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ டைமர் கவுண்டருக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு இன்புட் கிளாக் தேவை. ஸோ அந்த கிளாக் வந்து மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து வரலாம். அது நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது மோட் எந்த மோடில் யூஸ் பண்ணுற டைமர்ன்றதை பற்றி வச்சு அது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மல் டைமர் மோடில் வந்து ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்ட்ரைட் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு டிவைட் பை 12 ப்ரீஸ்கேலர் ஆயிட்ட பிறகு வர கவுண்ட் ஃப்ரீக்வன்சி தான் இந்த கவுண்டர் கவுண்ட் பண்ணணும். இந்த C/T பிட் வந்து இந்த டி மாட் ரிஜிஸ்டரில் C/T பிட்னு இருக்கும். அந்த பிட்டை வச்சு நாம் கவுண்டர் மோட் இல்லை டைமர் மோடில் சூஸ் பண்ணிக்கலாம். டைமர் மோடுன்னா இந்த கவுண்டர் ரிஜிஸ்டர் வந்து அது வந்து இன்புட் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகும். C/T பார் 1 இருந்தால் அது கவுண்டர் மோடில் போகும். ஸோ இந்த கவுண்டர் ரிஜிஸ்டர் வந்து இந்த இன்புட் டைமர் இன்புட் பின்ல வர கிளாக் வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ கிளாக் சோர்ஸ் ஒன்று வந்து ஆசிலேட்டர் ஆஸ் எ இன்புட் இன் அ டைமர் மோட், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் டைமர் இன்புட் பின் as a clock source for counter mode. இன்னொரு மோடு வந்து கேட் கண்ட்ரோல் மோடுன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த டைமர் ரன் ஆகிறதுக்கு இந்த ஸ்விட்ச் ஆன் ஆகணும். ஓகே, இது வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஆஸ்க் பண்ண இப்படி போட்டிருக்காங்க. பட் இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆண்ட் கேட் இருக்கும் ஆஸ் அ கண்ட்ரோல். ஸோ இந்த டைமர் ரன் பிட், ஓகே, இது டைமர் ரன் பிட் கவுண்டர் ரன் ஆகணும்னா இந்த கண்ட்ரோல் பிட் டைமர் ரன் பிட் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த டைமர் ரன் பிட் செட் பண்ணோம்னாக்கா இது ஆண்ட் கேட் இருக்குது. இந்த ஒன் மோர் இன்புட் இருக்குங்களா, அது 1 இருக்கணும் ஆல்ரெடி. இந்த நார்மல் மோடில் இது 1 இருக்கும். ஸோ ரன் பிட் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் போதும். 1 செட் பண்ணாக்கா ரன் பிட் செட் பண்ணாக்கா இந்த ஸ்விட்ச் ஆன் ஆகி இந்த கிளாக் கனெக்ட் ஆகும். ஸோ கவுண்டர் கவுண்ட் ஆகும். ரன் பிட் 0 இந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ கிளாக் டிஸ்கனெக்ட் ஆகிடும், கவுண்டர் கவுண்ட் ஆகாது. அது மாதிரி அடுத்த மோடு வந்து இந்த கேட் கண்ட்ரோல் மோடுன்னு இருக்கு. ஸோ இந்த கேட் பிட் பை டிஃபால்ட் 0 இருக்கும் நார்மல் மோடில். ஸோ கேட் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணணும்னா இந்த கேட் பிட் 1 செட் பண்ணணும். இந்த 1 செட் பண்ணோம்னா ஆர் கேட்டுக்கு வந்து 0 வரும். இது 0 வந்துச்சுனாக்கா அவுட்புட் ஆஃப் த ஆர் கேட் இஸ் டிபெண்ட் ஆன் தி இன்டரப்ட் பின் லெவல். சரிங்களா? ஸோ இன்டரப்ட் பின் லெவல் வந்து ஐ இருந்தால் மட்டும் இந்த ஆண்ட் கேட் வந்து இங்கே ஆண்ட் கேட் இன்புட் வந்து 1 இருக்கும். ஸோ ரெண்டு சிக்னல் இருக்கு, டிஆர் ரன் பிட் அண்ட் இன்டரப்ட் பின். இந்த ரெண்டு சிக்னலும், இது டிஆர் வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோலில் இருக்கும், இன்டரப்ட் பின் வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் அண்ட் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் வச்சு தான் இந்த கிளாக் எனேபிள் ஆகும், இல்லைன்னா டைமர் எனேபிள் ஆகும் ரன் ஆகிறது. இங்கே அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ கேட் பிட் செட் ஆகிருந்தால் டைமர் கவுண்டர் is enabled if INT pin is high and run bit is set. ஆச்சுங்களா? ஸோ INT pin வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல், TR bit is software control. இந்த கேட் பிட் கிளியர் ஆயிருந்தாக்கா டைமர் கவுண்டர் is enabled and is controlled only by TR bit. நெக்ஸ்ட் கவுண்டர்ஸ் C/T பார், இது வந்து கவுண்டர் மோடா இல்லை டைமர் மோடா. ஸோ இந்த பிட் 0 செட் ஆயிருந்தாக்கா இது கவுண்டர் மோடில் இருக்கும். அது கவுண்டர் கிளாக் வந்து டைமர் இன்புட் பின்னுக்கு கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் கிளாக். ஸோ கிளியர் ஆயிருந்தாக்கா அது டைமர் மோடில் இருக்கும். டைமர் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை த இன்டர்னல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா இன்டர்னல் கிளாக். இப்போ மோட் பிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டு மோட் பிட் இருக்குது ஒரு டைமருக்கும். ஸோ ரெண்டு மோடு பிட்னாக்கா டோட்டலி 4 மோடு
இருக்கும். ஸோ மோட் 0. ஸோ மோட் 1 அண்ட் M0 அண்ட் M1 பிட் 00 இருந்தால் இது மோட் 0. அது வந்து 8-bit டைமர். ஸோ TLX, ஸோ லோவர் டைமர் ரெஜிஸ்டர் வந்து 8-bit டைமராக ஆக்ட் பண்ணும். அப்பர் 5 பிட்ஸ், அப்பர் ரெஜிஸ்டரில் 5 பிட்ஸ் மட்டும் ப்ரீஸ்கேலராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டோட்டலாக நாம் இது வந்து 13-bit டைமர், 8 + 5 பிட் 13-bit டைமர் ஆக்ட் பண்ணோம். ஸோ 01னாக்கா செகண்ட் மோடு, இது மோட் 1. அதில் வந்து 16-bit டைமர். ஸோ ரெண்டும் TH அண்ட் TL ரெண்டும் கேஸ்கேட் ஆகி 16-bit ரெஜிஸ்டர் ஆக்ட் பண்ணோம். ஸோ அது 16-bit டைமர் மோடில் ஒர்க் ஆகும். ஸோ 10 மோடில் வந்து அது மோட் 2. அதில் வந்து 8-bit ஆட்டோ ரீலோடு டைமர் இல்லைன்னா கவுண்டர். அதில் வந்து THX ரெஜிஸ்டர் வந்து TH ஹையர் ரெஜிஸ்டர், TH ரெஜிஸ்டர் வந்து ரீலோடு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் TL ரெஜிஸ்டர் வந்து கவுண்டர் ரெஜிஸ்டர் ஆக்ட் பண்ணும். ஸோ ஓவர்ஃப்ளோ, TL ரெஜிஸ்டர் ஓவர்ஃப்ளோ ஆனாக்கா இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். அதே சமயத்தில் TH கண்டென்ட் ஆஃப் த TH ரெஜிஸ்டர் வந்து TL ரெஜிஸ்டருக்கு ரீலோட் பண்ணும். அப்புறம் அதே ரன் ஆகிட்டு இருக்கும் மோடு. 1 பிட் இருந்தால் இது 2 8-bit டைமராக யூஸ் பண்ணிக்கலாம், டைமர் 0வை. அது கண்ட்ரோல் பிட்ஸ் வந்து இந்த மோடில் வந்து நம்ம டைமர் 2 யூஸ் பண்ண முடியாது, டைமர் 1 யூஸ் பண்ண முடியாது, ஒரு டைமர் 0 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டைமர் 0வில் 2 8-bit டைமராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ TL0 வந்து ஒரு 8-bit டைமர் கவுண்டர் அண்ட் TH0 வந்து another 8-bit டைமர் கவுண்டர். அந்த கண்ட்ரோல் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா TL0 8-bit டைமருக்கு டைமர் 0 கண்ட்ரோல் பிட்ஸ், த லோவர் 4 bits ஆஃப் த TMOD ரெஜிஸ்டர். அண்ட் TH0 8-bit டைமருக்கு வந்து டைமர் 1ஓட கண்ட்ரோல் பிட்ஸ், அதாவது அப்பர் 4 bits ஆஃப் TMOD ரெஜிஸ்டர் யூஸ் ஆகும். இது வந்து டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ன்ட்டு. இதில் வந்து அப்பர் 4 bits வந்து டைமருக்கு சம்மந்தப்பட்டது, லோவர் 4 bits வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பின்னுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ TF பிட்னா டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்ன்ட்டு. ஸோ டைமர் ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாக்கா அந்த சமயத்தில் இந்த TF ஃப்ளாக் செட் ஆகும். அப்புறமா நம்ம இன்டரப்ட் சர்வீஸ் ரூட்டீன் சர்வ் பண்ணோம்னாக்கா அந்த ஃப்ளாக் கிளியர் ஆகிடும். இந்த TR வந்து டைமர் ரன் கண்ட்ரோல் பிட்டுன்னு. ஸோ இந்த பிட் செட் ஆனாக்கா டைமர் ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரீசெட் ஆகிருந்தா டைமர் டிசேபிள் ஆகிடும், ரன் ஆகாது. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா 8051ல் டைமர் 0 அண்ட் டைமர் 1 2 டைமர் இருக்குது. டைமர் 0 வந்து மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3 4 மோடில் யூஸ் பண்ணலாம். டைமர் 1 வந்து மோட் 0, மோட் 1, மோட் 2 3 மோடில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 4வது மோடுக்கு வந்து டைமர் 1ஓட கண்ட்ரோல் பிட்ஸு மோட் 3ல் யூஸ் ஆகும், TH0 8-bit டைமருக்கு. அதனால நம்ம டைமர் 1க்கு மோடு 3 கிடையாது. இப்போ டைமர் 0 பிளாக் டயக்ராம் இது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மோட் 0 பார்க்கலாம். ஸோ மோட் 0ல் 13-bit டைமர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா TL வந்து 5 bits. ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 3 bits யூஸ் ஆகாது ஆச்சுங்களா. ஸோ TH இஸ் 8 bits. ஸோ டோட்டலாக 13 bits யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஏ 13-bit டைமர். இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1FFF இன்ஸ்டெட் ஆஃப் FFFF. ஸோ இதுக்கப்புறம் அது ஓவர்ஃப்ளோ ஆகும் மேக்ஸ் கவுண்ட் ஆன பிறகு. ஸோ மோட் 1 வந்து 16-bit டைமர். ஸோ TL அண்ட் TH both are 8-bit counters. So together they form a 16-bit counter. ஸோ மேக்ஸிமம் கவுண்ட் வந்து FFFF, that is 64K. இதுக்கு அடுத்தது கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்புறமா இந்த இன்டரப்ட் ஃபிளாக் செட் ஆகி இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். மோட் 2 வந்து 8-bit ஆட்டோ ரீலோட் டைமரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா TL0 8-bit, அது ஒரு 8-bit கவுண்டர், அவ்வளோதான். டைமருக்கு கவுண்டருக்கு எல்லாம் அது ஒரு 8-bit கவுண்டர், அவ்வளோதான். இந்த 8-bit கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த கண்டென்ட் ஆஃப் TH, ஓகே, கண்டென்ட் ஆஃப் TH அந்த வேல்யூ வந்து ரீலோட் ஆகும் TLக்கு ஓவர்ஃப்ளோ ஆனப்போ. அப்புறமா இந்த
ஃப்ளாக் செட் ஆகி இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் கவுண்ட் இதில் வந்து FF அவ்வளோதான், 0 to 255. அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகி ரீலோட் ஆகி மறுபடியும் டைமர் ஸ்டார்ட் ஆகும். மோட் 3 2 8-bit டைமர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TL0 ஒரு 8-bit டைமர், TF0 is used as a timer overflow flag for TL0 8-bit timer. ஸோ இந்த கண்ட்ரோல் சிக்னல் இந்த மோட் கிளாக் கண்ட்ரோல் எல்லாம் ஒன்றே தான், அடுத்தது கிடையாது. TH0 டைமருக்கு இன்டர் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா டைமர் 1ஓட இன்டர் ஃபிளாக் யூஸ் ஆகும். அதுக்கு இன்புட் கிளாக் வந்து ஒன்லி இன்டர்னல் ஆசிலேட்டர் தான். அண்ட் ரன் கண்ட்ரோல் பிட் கூட டைமர் 1ஓட ரன் கண்ட்ரோல் பிட். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதுதான் இது டைமர் 0ஓட அப்பர் ரெஜிஸ்டர் as one 8-bit timer, but control signals are from status and control signals are from timer 1 register, timer 1 peripheral, TF1 and TR1. But timer 1 same architecture the timer 1 ko similar to timer 0. The register 1 da change agum avladha, control bits வந்து timer 1 oda control bits, and interrupt pin வந்து INT 1 pin, அதுக்கு INT 0 pin இருக்கு, இதுக்கு INT 1 pin. So mode 0 வந்து 13-bit timer. So TL1 வந்து 5 bits, TH1 வந்து 8 bits. Mode 1 வந்து 16-bit timer. இதில் ரெண்டு TL1, TH1 ரெண்டு 8 bits, ரெண்டு கலந்து 16-bit கவுண்டராக மாறும். So mode 2 வந்து 8-bit counter with auto reload feature. இதில் வந்து TL1 வந்து கவுண்டர், TH1 வந்து ரீலோட் வேல்யூ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ TL1 ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த வேல்யூ ஆஃப் TH1 will be loaded to TL1. அப்புறமா கவுண்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ கவுண்டர் கிளாக் டியூரேஷன், அது ரெசல்யூஷன் ஆஃப் த டைமர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 மெகாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 12 மெகாட்ஸ் கிறிஸ்டல் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களன்னா அது வந்து இன்டர்னலாக டிவைட் பை 12 ஆகும். ஸோ அந்த 12 மெகாட்ஸ் வந்து 1 மெகாட்ஸ் கிளாக்காக மாறும். சரிங்களா, அந்த 1 மெகாட்ஸ் கிளாக் தான் கவுண்டரோட இன்புட்டுக்கு போகும். ஸோ த கவுண்டர் இஸ் கவுண்டிங் அட் 1 மெகாட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம 11.0592 மெகாட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ 1/12 டிவைட் பை 12னா ஸோ கிளாக்கோட இன்புட் ஃப்ரீக்வன்சி, ஓகே, டைமரோட இன்புட் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து 921 மெகாட்ஸ். இல்லை தப்பு இருக்குது, இது 921 மெகாட்ஸில் 921 கிலோ ஹெர்ட்ஸ் வராது. ஸோ 1 hour 921 kilohertz, that is equal to approximately 1 microsecond. நீங்கள் எக்ஸாக்ட்லி 12 மெகாட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவோன்னா இது அக்யூரேட்டாக 1 microsecond ரெசல்யூஷன் வரும். ஸோ எவ்ரி கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 microsecond. அது மாதிரி கவுண்ட். அடுத்த கிளாஸில் நம்ம சீரியல் போர்ட் பற்றி பார்ப்போம், அது தனி வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.